ஸ்டார் எப்படியுமோ அரசியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்ததுமே பாண்டியன் இருந்துட்டு இனி எதுக்கும் கவலைப்படாதுன்றாங்க. என்ன நடந்ததுன்றதை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுகன்யா பயந்து போகிறாங்க. நம்மளும் இதுக்கு உடனே தெரிஞ்சா வீட்டில் இருக்கவங்க நம்மளை சும்மாவே விடமாட்டாங்களே அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. சுகன்யா இருந்துட்டு சொல்ல அரசி என்ன நடந்ததுன்றாங்க. அப்பா எல்லாத்துக்கும் காரணம் அந்த குமாரனாலையும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் நம்ப அதுக்கு உடந்த அப்படின்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கான்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னே என்னென்ன நடந்துச்சோ எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. குமார் தப்பான ஃபோட்டோஸ் எல்லாம் அவனே எடிட் பண்ணிட்டு இது மாதிரி நான் சொல்கிற இடத்துக்கு வரணும், ஏன்னா கண்டிப்பாக உன்னை அசிங்கப்படுத்திடுவேன்ற மாதிரி சொன்னான். அப்புறமா சுகன்யா இருக்காங்க இல்லையா, சுகன்யா சித்தி தான் நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு என்னை இங்கேருந்து போக வச்சாங்க. கொஞ்ச நேரம் தானே கண்டிப்பாக வந்துடுவான், நீ எதுக்கும் கவலைப்படாதப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்ட்டு சுகன்யா பண்ண எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க. கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு அப்போ சுகன்யா இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தானே மாண்டாங்க, என்னவோ நினச்சான நீ இந்த அளவுக்கு ஒரு வேலை பண்ணியிருக்க, இல்லை அது வந்துன்றாங்க என்ன போயிடுவாங்க. உடனே இப்படியெல்லாம் கேவலமான காரியம் பண்ணியிருக்க அரசி இங்கேருந்து போனா, ஆனால் நீ ஒன்றும் தெரியாத மாதிரி எனக்கும் தெரியல அப்படின்னு ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டு இருந்தில்ல அப்படின்ட்டு கோமதி ஒரு பக்கம் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதோட இந்த பிரமம் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.